தமிழின் மீதே நமக்கு பெரிய காதல் கிடையாது. தமிழையே நம்ம சரியா சொல்லித்தராத பட்சத்தில் ஆங்கிலத்தை எப்படி சரியாக சொல்லித்தர முடியும்? நாளைக்கு அவன் தமிழும் பேச மாட்டேங்கிறான், இங்கிலீஷும் பேச மாட்டேங்கிறான். ரெண்டுக்கு நடுவுல மையமா ஒண்ணு பேசுறானுங்க. தமிழும் தப்பா இருக்கு. நேத்து வரலான்னு இருந்தேன், அப்புறம் இன்னைக்கு இது பண்ணலான்னு இருந்தேன். அப்படியே பேர்ல யோசிச்சு பார்ப்பாங்க, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா? நம்ம லாங்குவேஜ் எப்படி வளருது? நான் பேசுவது சரியா இல்லையா என்கிற சந்தேகம் இல்லாமல் என்னால் பேச முடியும் என்றால் தான் அந்த மொழியால் எனக்கு பயன். நான் பேசுவது சரியா இல்லையா என்கிற சந்தேகத்தோடு நான் பேசிக் கொண்டிருப்பேன் என்றால் என் மொழி வளம் என்பது அடுத்தவரை ஈர்க்காது. அடுத்தவரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்றால் அது தமிழில் மிகச்சரியாக பேச வேண்டும். If you want your kids to become masters in English, they should be masters in the mother tongue. ஏனா தாய்மொழியின் வழியாக பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மரபு மெத்தட்ல இருந்து the pattern ஒன்னு இருக்கு, ரிசீவிங் பேட்டர்ன் அப்படின்னு உடம்புல ஒன்னு இருக்கு, மூளையில ரிசீவிங் பேட்டர்ன் ஒன்னு இருக்கு. எந்த விஷயத்தை எப்படி சொல்வதன் மூலமாக அதை ஏற்றுக்கொள்ளும்னு. மூளையை பொறுத்தவரை மொழி என்பது ரிசீவிங் பேட்டர்ன் அடிப்படையில தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது பயிற்றுவித்தல் சப்போர்ட் தான் பண்ணும். சோ தயவு செய்து பிள்ளைகளை ஆங்கிலம் படின்னு கழுத்தை நெரிக்காதீங்க. அதே நேரத்தில் ஆங்கிலத்தை அவர்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுங்க. பேரலலா தமிழை மிகச்சரியாக சொல்லிக் கொடுங்க. நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மள என்ன பண்ண வச்சிருந்தா, தமிழை விட ஆங்கிலம் சிறந்த மொழி. அவர் சொல்லாருங்க, என்னைக்காவது பெங்களூர் போனா அன்னைக்கு அவன் படிக்கிறதுக்கு தேவைப்படும். நாளைக்கு அவன் இங்கேயே பெரிய பெங்களூரை உருவாக்கிட்டானா, உலகம் முழுக்க ஆங்கிலம் படிக்க முயற்சி பண்ணுது. காரணம்